Hey guys, welcome to my channel WOMAD Tamil. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஹெட்டேக் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, அபவுட் ஹெட்டேக். தலைவலி ஏன் வருதுன்றதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் வரலாம், ஒர்க் டென்ஷன்னால் வரலாம், அதிகமாக மொபைலோ டிவியோ பார்க்குறதுனால வரலாம். அது போல் நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து ஒத்த தலைவலி மட்டும் வரும். கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணாடி போட்டிருந்தாலும் தலைவலி வரும். ஐசைட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரும். அது மைக்ரேன் இஷ்யூஸாக கூட இருக்கலாம். ஸோ தலைவலி எப்படி வேணாலும் வரும். நம்ம அதை பற்றி இன்றைக்கி பார்க்க தேவையில்ல. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எப்படி தலைவலி வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால தலைவலி எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ஒரு 9 hours இருக்கிறாங்க, 10 hours இருக்கிறாங்க, 12 hours இருக்கிறாங்க, 14 hours இருக்கிறாங்க. அவங்க வந்து இடைவேளை விட்டு தான் சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தாலும் தலைவலி வர்றதுக்கு அதிக சான்சஸ் உண்டு. சில பேர் ஒரு டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 9 o'clock மார்னிங் சாப்பிடுவாங்க, மதியானம் 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து ஒரு 7:30 இல்லைனா ஒரு 9 o'clock அப்படி சாப்பிடுவாங்க. இப்போது ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அவங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் எந்த டைம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களோ ஒரு 2 வேளை மட்டும் சாப்பிட்றாங்க, ஒரு வேளை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மெயின் காரணம் லோ பிளட் சுகர். எப்போது பிளட் சுகரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போதோ அப்போது தலைவலி வர்றதுக்கு அதிக சான்சஸ் உண்டு உடம்புல. அதாவது எப்போது வந்து சுகர் லெவல், அதாவது குளுக்கோஸ் லெவல் வந்து பாடியில் ரொம்ப கம்மியாகுதோ அப்போது தலைவலி வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஃபாஸ்டிங் இல்லாத பீரியடில் சுகர் லெவலில் வந்து நீங்கள் 0 ஆக்காதீங்க. சில பேருக்கு வந்து சுகர் லெவல் 0 வச்சுருந்தாலும் அவங்க உடம்பு ஒத்துக்கும், தலைவலி வராது. இருந்தாலும் அவங்க வந்து நேச்சுரல் சுகர் எடுப்பாங்க தான். ஃப்ரூட்ஸ் மூலியமாகவும் வெஜிடபிள்ஸ் மூலியமாகவும் நேச்சுரல் சுகரை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒயிட் சுகரு, ஜாகரி இது மட்டும்தான் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நேச்சுரல் சுகர் வந்து அவங்க பாடியில் இருந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஈவன் எனக்கே அது செட் ஆகாது. என்னோடய வீடியோஸ்லேயும் வீக்லி ஒன்ஸ் நான் ஒரு டீயாவது எடுக்க பார்ப்பேன். அதுவும் சுகர் போட்டு தான் எடுக்க பார்ப்பேன், இல்லைனா எனக்கும் ஹெட்டேக் வரும். அதனால் சுகர் லெவலில் 0 லெவலுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் டைமில். செகண்ட், டீஹைட்ரேட். பாடியில் என்ன ஃப்ளூயிட் இல்லைன்னா ஹெட்டேக் வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. அதாவது அதிகமான தண்ணி குடிக்கணும். வெயில் காலமோ மழை காலமோ அட்லீஸ்ட் 4-5 liters ஆஃப் வாட்டர் எப்போவுமே குடிக்கணும். இது குடிக்கலைனாலும் ஹெட்டேக் வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துட்டு தண்ணி குடிக்கலைன்னா ஹெட்டேக் கண்டிப்பாக வரும். தேர்ட் பாயிண்ட், சால்ட் இன்டேக். அதாவது பாடியில் சால்ட் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா ஹெட்டேக் வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. இதையும் நம்ம டீஹைட்ரேஷன் தான் சொல்லுவோம். ஸோ 2 வேளை தான் சாப்பிட்றோம், இல்லை ஒரு வேளை சாப்பிட்றோம், அதில் சால்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பாடியில் வந்து சோடியம் கம்மியானாலே ஹெட்டேக் வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி டைமில், அதாவது ஃபாஸ்டிங் டைமில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிட்டு தண்ணியில் கலந்துட்டு அதை குடிங்க. இது ஒரு பெஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டு. ஃபோர்த்து பாயிண்ட், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்தாலும் ஹெட்டேக் வரும். சாப்பிடல, இரிட்டேட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும், கோபம் வரும், யார் மேலேயாவது எரிஞ்சு விழணும் போல் இருக்கும், டென்ஷனாக இருக்கிறது, எப்படா நமக்கு அந்த டைம் வரும் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயும் ஹெட்டேக் வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. ஃபிஃப்த்து பாயிண்ட், கெஃபைன். அதாவது சில பேர் வந்து காஃபி அடிக்ஷன் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, டீ அடிக்ஷன் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4-5 காஃபி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை 4-5 டீ எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க சடனாக ஒரு ஃபாஸ்டிங் பீரியடில், அதாவது டயட்டிங் பீரியடில் போகும்போது கெஃபைனை விடும்போது ஹெட்டேக் வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. இதுக்கு பேர் கெஃபைன் விட்ராவல் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ காஃபியும் டீயும் சடனாக விடாமல் படிப்படியாக விடுங்க. ஃபஸ்ட்டு கிளாஸு சைஸை சின்னதாக்குங்க, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற குவான்டிட்டி லெவலை கம்மி பண்ணுங்கள். சடனாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. நானும் அப்படி தான். நான் ஒரு டீ அடிக்ட்டு, அதனால் என்னால் டீயை விட முடியாது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்போது நான் வீக்லி வந்து டீ எடுக்கிறேன் தான். என்னோடய வீடியோஸில் எல்லாமே இருக்கும். இத்தனைக்கும் நான் சுகர் போட்டு தான் எடுப்பேன். நம்ம ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும்போது டீயும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி ஹெட்டேக் வச்சுக்கிட்டு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு டயட் இருக்காதீங்க. டயட்டுன்றது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். நம்ம இப்போ டயட் இருக்கிற டைமில் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நார்மல் டைமில் திரும்ப வெயிட் கெயின் ஆகிறது சரிப்பட்டு வராது. ஸோ டயட்டுன்றது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாதிரி இருக்கணும். வெயிட் லாஸும் பண்ணணும், அதே சமயம் நமக்கு பிடிச்சதையும் சாப்பிடணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்கணும்.
6th பாயிண்ட் தூக்கம். சில பேருக்கு வந்து நைட்டில் சாப்பிட்லன்னா தூக்கம் வராதுன்னுவாங்க. சரியாக 7 to 8 ஹவர்ஸ் தூங்கலைன்னா கண்டிப்பாக தலைவலி வரும். அது நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, டே ஷிஃப்ட் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கரெக்டான டைமில் தூங்கணும். அப்படி கரெக்டான டைமில் தூங்கலைனாலும் ஹெட்டேக் வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. அதுவும் டயட் பீரியடில் நமக்கு ரெஸ்ட்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் மேஜர் ட்ராபேக்கு ஹெட்டேக் வர்றது ஃபாஸ்டிங் பீரியடில். இதுக்கு ரெமெடி என்னென்னா, தண்ணி நிறைய குடிங்க. 3 to 5 liters ஆஃப் வாட்டர் அதிகமாக எடுங்க. அடுத்தது இளநீர் அதிகமாக குடிங்க. ஃபாஸ்டிங் பீரியட் இல்லாத டைமில் இளநீர் குடிங்க. மோர் குடிங்க. எலக்ட்ரோலைட் வந்து அதிகமாக உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீர் சத்து காய்களை அதிகமாக எடுங்க. சொரக்காய், புடலங்காய் அந்த மாதிரி காய்களை அதிகமாக எடுங்க. பேலன்ஸ்டு மீலாக எடுங்க. கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும். அந்த மாதிரி பேலன்ஸ்டு மீலாக எடுங்க. ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு ஒன்று கம்மி பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, நம்ம பாடிக்கும் நல்லதில்லை. ஸோ எல்லாமே சரிசமமாக எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸும் எடுங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுங்க. சில பேருக்கு தண்ணி குடிக்கலனா கூட கான்ஸ்டிபேஷன் வரும். அதனால் அதிகமாக தண்ணி குடிங்க. முடிஞ்சால் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுங்க. காஃபியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலுமே ஈஸியாக ஹெட்டேக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் லாஸ் கோலை ஈஸியாக அச்சீவும் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ஃபாஸ்டிங். See you guys.